தூங்குறதுக்கு முன்னாடி எப்படி ஒட்டிட்டு படுத்துட்டோன்னா மோஸ்ட்லி இந்த வாயை நம்ம திறந்துட்டு தூங்க மாட்டோம். தூக்கம் நம்ம உடலுக்கு நாம் செய்யக்கூடிய இன்னொரு மரியாதை. எப்படி சாப்பாடோ அது மாதிரி தூக்கம். அதனால் நல்லா தூக்கம் வர்றப்ப வேலை செய்கிறவங்க ஓகே, இப்போ எனக்கு வேறு வழி இல்லை, டெலிவரி பேஷண்ட் இருக்காங்கன்னா அது என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டி. தூக்கம் வந்தாலும் எப்படியா ஒரு காஃபி டீயை குடிச்சு எப்படியா என்னை சரி பண்ணிக்கிட்டு போய் நான் டெலிவரி பார்க்கணும். பட் சும்மா மொபைலில் பார்க்குறதுக்காக தூக்கத்தை கெடுத்துக்கக்கூடாது. இந்த சோஷியல் மீடியாவை பார்க்குறதுக்கு டோன்ட் டிஸ்டர்ப் யுவர் ஸ்லீப் பிகாஸ் யூ ஹேவ் டு ரெஸ்பெக்ட் யுவர் பாடி. ஸோ 11 உங்களுக்குன்னே நீங்கள் ஒரு இது வச்சுக்கோங்க. இன்னொருத்தர் வந்து நம்ம கையிலேருந்து மொபைலை பிடுங்க வேண்டியதில்லை, நம்மளை திட்ட வேண்டியதில்லை, நம்மளை ஸ்டாப் பண்ண வேண்டியதில்லை. வி ஷுட் ஹேவ் அவர் ஓன் லிமிட்டேஷன். எத்தனை மணிக்கு நான் மொபைல் பார்க்கலாம், அதுக்கு மேலே லைக் வந்தானே ஷேர் வந்தானே காலைல பார்த்துக்கிறேன் அப்படின்னு நம்மளே நமக்கு ஒரு பார்டர், ஒரு எல்லை கோட்டை நம்மளே வகுத்துக்கணும். அது வரைக்கும் மொபைல் பார்க்கலாம், அதுக்கப்புறம் ஒரு ½ அன் ஹவர் நல்ல மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுங்கள், அப்படியே ஆட்டோமேட்டிக்காக நல்லா தூங்கிடுவோம். அதேமாதிரி நம்ம லாஸ்ட்டு பார்க்கக்கூடிய விஷயங்களும் மனதுக்குள்ளே தாக்கத்தை ஏற்படுத்தும். ஸோ அந்த டயத்தில் பேய் பிசாசு ரொம்ப கடுமையான விமர்சனங்கள் அந்த மாதிரி ஒரு நம்மளை அஃபெக்ட் பண்ணக்கூடியது இல்லை நம்மளை பதட்டப்படக்கூடிய வைக்கக்கூடிய விஷயங்களை தூங்குறதுக்கு முன்னாடி கட்டாயமாக பார்க்காதீங்க. அதேமாதிரி தூங்குறப்ப சில பேருக்கு நிறைய கொரட்டை வரலாம், முக்கியமாக வயசானவங்களுக்கு, ஒரு 40+ இருக்கவங்களுக்கு. அப்படி இருக்குது அப்படின்னா ஒரு சின்ன ஒரு வழி, முதல்ல நம்மளை யாராவது கண்டுபிடிச்சி சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். நிறைய சமயங்களில் பார்த்திங்கன்னா நம்ம வாயை திறந்து வச்சுட்டு தூங்குவோம், அது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு பழக்கம் வரும், அப்புறம் தான் அந்த கொரட்டை அது மாதிரி வரும். அப்படி இருக்குன்னா செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா சம்டைம்ஸ் நமக்கு ஆக்சிஜன் கூட கம்மியாக இருக்கலாம் அந்த நேரத்தில். இப்போ லைட்டாக வாயை திறந்து வச்சு தூங்குறது மட்டும்தான் நமக்கு ஒரு பழக்கமாக இருக்குன்னா, இந்த நாங்கள் நோய்க்கு அந்த கையில் பிளாஸ்டர் ஒன்று போடுவோம், மைக்ரோ போர்னு பேர், சும்மா காயத்துக்கு. அந்த மைக்ரோ போர் கூட ஒரு சின்ன பிளாஸ்டர் எடுத்து நைட்டு நம்ம லிப்பை லைட்டாக தூங்குறதுக்கு முன்னாடி எப்படி ஒட்டிட்டு படுத்துட்டோன்னா மோஸ்ட்லி இந்த வாயை நம்ம திறந்துட்டு தூங்க மாட்டோம். சில சமயங்களில் ஏசியில் நம்ம தூங்குறப்ப அப்படியே அந்த சில்னஸ் பட்டு தொண்டையெல்லாம் அப்படியே புண்ணாயிடு. காலைல எழுந்திரிச்சா காக்கா குரல் கூட வராது நமக்கு, கொஞ்சம் நேரம் வாய்ஸ் வெளில வர்றதுக்கு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வந்து முக்கியமாக தூக்கம் வந்து இம்பார்ட்டன்ட். இது உங்கள் நலம் கருதி